நம்ம ஒவ்வொருத்தங்களும் ஹீரோ தான். ஏன்னா, நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இருக்காரு. அது வேற யாரும் இல்ல, நாம தான். ஆச்சரியமா இருக்கா? ஏன்னும் தெரிஞ்சுக்கலாம். அந்த வில்லனை எப்படி விரட்டுறதுன்னும் தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு மேக்னெட்டிக் யூனிவர்ஸ். நம்மகிட்ட இருக்கிற சக்தி வாய்ந்த ஆயுதம் எதுன்னு கேட்டா, ஒரு சிலர் என் வாய் தாங்க, யாரும் ஆர்கியூ பண்ணி என்கிட்ட ஜெயிக்க முடியாதுன்னு சொல்வாங்க. வேறு சிலர் என் கண்ணு தாங்க, என் கண்ல இருந்து எதுவுமே தப்ப முடியாதுன்னு சொல்வாங்க. இன்னும் சிலர் என் கை தாங்க, யாரும் என்கிட்ட சண்டைக்கு வர முடியாது, அடிச்சு மூஞ்சிய உடைச்சிடுவேன்னு கூட சொல்வாங்க. ஆனா உண்மையிலேயே நம்மகிட்ட இருக்கிற சக்தி வாய்ந்த ஆயுதம் மனம்தான். அந்த மனத கொண்டு எதையும் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஒரு சிலர் நினைப்பாங்க, நான் லா ஆஃப் அட்ராக்ஷனை டெய்லியும் என் லைஃப்ல அப்ளை பண்றேன், விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறேன், அஃபர்மேஷன் சொல்றேன், ஆனாலும் எந்த சேஞ்சும் இல்லைன்னு. அதுக்கு முக்கியமான காரணம், இந்த டெக்னிக் எல்லாம் பயன்படுத்த தேவையான பயிற்சியை நம்ம மனதுக்கு நாம குடுக்கல. அதாவது மனத சரியா நாம பயன்படுத்தல. மனத சரியா பயன்படுத்தினா வாழ்க்கையை விரும்பும் விதமா மாற்றலாம். இத நான் சொல்லலைங்க. ஜோ சில்வாங்கிற அமெரிக்காவை சேர்ந்த அறிஞர் தான் சொல்லியிருக்காரு. இந்த பயிற்சியை சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தடுன்னு சொல்வாங்க. மனதை கட்டுப்படுத்தி பாசிட்டிவ் தாட்ஸ், அதாவது நேர்மறை எண்ணங்களை வளர்த்து வாழ்க்கையில நினைச்சத அனைத்தையும் அடையும் பயிற்சி. சில்வா இந்த மெத்தடை முதல்ல தம் குழந்தைகளுடைய கற்கும் திறனை மேம்படுத்த தான் பயன்படுத்தினாரு. சில்வா தம் பசங்க கிட்ட மைண்ட் ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் கிளாஸில் கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி, மேக்ஸ் ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி, எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க சொல்லியிருக்காரு. இந்த பயிற்சியை அந்த குழந்தைகள் தொடர்ந்து சீராக பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்களுடைய மெமரி பவர், ஆற்றல், நம்பிக்கை எல்லாம் அதிகரிச்சது. அவங்க நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண ஆரம்பித்தாங்க. 20 ஆண்டுகள் ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த பயிற்சியை சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தடுன்னு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் இந்த மெத்தட் 110 நாடுகளுக்கு பரவியது. 6 மில்லியன் மக்கள் இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டாங்க. நாம எந்த பயிற்சியும் இல்லாமல் மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால தான் விரும்பின ரிசல்ட் கிடைக்கிறதில்ல. இந்த பயிற்சி மூலமாக மேனிஃபெஸ்டேஷனை விரைவாகவும் எளிதாகவும் பண்ணலாம். சில்வா இந்த பயிற்சியை 3 பகுதிகளாக பிரிச்சிருக்காரு. முதல் பயிற்சி ஆல்ஃபா ஸ்டேட், 2வது பயிற்சி விஷுவலைசேஷன், 3வது பயிற்சி பாசிட்டிவ் அஃபர்மேஷன். முதல்ல ஆல்ஃபா ஸ்டேட்னா என்னன்னு பார்க்கலாம். மனித மூளையில் 4 ஸ்டேட் இருக்கு. பீட்டா ஸ்டேட், ஆல்ஃபா ஸ்டேட், தீட்டா ஸ்டேட், டெல்டா ஸ்டேட். இப்பெல்லாம் நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கோம். பல்வேறு வேலைகளில் ஈடுபடுவோம். ஃபோன் பேசிக்கிட்டே டைப் பண்ணுவோம், டைப் பண்ணிக்கிட்டே காஃபி குடிப்போம். இப்படி மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருப்போம். இந்த சமயத்தில் மனித மூளை ரொம்பவே அலர்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் பீட்டா ஸ்டேட். நம்ம உடல் பீட்டா ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்ம கவனம் முழுக்க வெளி உலகத்தில் தான் இருக்கும். நம்ம மனது மேலேயோ உடல் மேலேயோ நம்ம கவனம் ரொம்ப கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு நினைப்போம், ஏன் இந்த பல்வலி தலைவலி எல்லாம் வீட்டுக்கு வந்தால் வருது, வெளியே இருக்கும்போது வரமாட்டேங்குதுன்னு. வெளியே இருக்கும்போதும் அந்த வலி இருந்திருக்கும், ஆனால் நம்மளுடைய கவனம் அது மேலே முழுசாக இருந்திருக்காது. அடுத்ததா ஆல்ஃபா ஸ்டேட். இந்த ஸ்டேட்ல நம்ம மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம கவனம் முழுக்க நம்ம உடல் மேலேயும் மனது மேலேயும் தான் இருக்கும். அதாவது நமக்கு லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்கும், ஆனால் தூங்க மாட்டோம். அந்த ஸ்டேட் தான் ஆல்ஃபா ஸ்டேட். நம்ம லைட்டாக தூங்க ஆரம்பிப்போம், ஆனால் சின்ன சத்தம் கேட்டால் கூட எழுந்திருப்போம். அந்த ஸ்டேட் தீட்டா ஸ்டேட். ஆழ்ந்த உறக்கத்துக்கு போன பிறகு தட்டி எழுப்பினா தான் எழுந்திருப்போம். சிலவங்க தட்டி எழுப்பினா கூட எழுந்திருக்க மாட்டோம். அந்த ஸ்டேட் டெல்டா ஸ்டேட். சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தடை கற்றுக்கணும்னா நினச்ச நேரத்தில் மைண்டை ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு கொண்டு போக கற்றுக்கணும். அதுக்கான பயிற்சியை பார்க்கலாம். மைண்டை ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிற பயிற்சியை காலையில் எழுந்ததுன்னு தான் நம்ம பண்ணணும். ஏன்னா அந்த சமயத்தில் நம்ம மைண்ட் ஷாலோ ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கும். அதாவது மேலோட்டமான ஆல்ஃபா ஸ்டேட். அதிலிருந்து டீப் ஆல்ஃபா ஸ்டேட், அதாவது ஆழமான ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறது ரொம்ப எளிது. அந்த ஆல்ஃபா ஸ்டேட் தான் நமக்கு தேவை. காலையில் எழுந்ததும் ரிலாக்ஸாக உட்காருங்க. முதுக நிமித்தி நேராக உட்காருங்க. அதாவது ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்களை மூடிக்கிட்டு புருவத்தை பார்க்க ட்ரை பண்ணுங்க. கண்ணை அதே பொசிஷனில் வச்சுக்கோங்க. இப்போ 100லேருந்து 1 வரைக்கும் பொறுமையாக ரிலாக்ஸாக கவுண்ட் பண்ண ஆரம்பிங்க. கவுண்ட் பண்ணும்போது என்னுடைய மனது அமைதியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டே கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணி முடித்ததும் உங்கள் மைண்ட் ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போகும். கவுண்ட் பண்ணி முடித்ததும் 1 நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு திரும்ப 1லேருந்து 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்கள். ஆல்ஃபா ஸ்டேட்டை விட்டு வெளியே வந்துடுவீங்க. மைண்ட் ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போச்சா இல்லையா, போன பிறகு என்ன நடந்துச்சுன்னெல்லாம் பெருசாக ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சியை தொடர்ந்து 10 நாள் பண்ணுங்க. 11வது நாள்ல இருந்து 50லேருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணி முடிச்சதும் 1லேருந்து 50 வரைக்கும் கவுண்ட் பண்ணி ஆல்ஃபா ஸ்டேட்டை விட்டு வெளியே வாங்க. அதுக்கடுத்த 10 நாளைக்கு 5லேருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணி முடிச்ச பிறகு 1லேருந்து 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணி ஆல்ஃபா ஸ்டேட்டை விட்டு வெளியே வரணும். இப்போ உங்களால் 5லேருந்து 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணும்போதே ஆல்ஃபா ஸ்டேட்டுக்குள்ளே போக முடியும். காலையில் மட்டும் பண்ண இந்த பயிற்சியை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுங்க. எப்போ 5லேருந்து 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணால் ஆல்ஃபா ஸ்டேட்டுக்குள்ளே போக முடியும்னு கான்ஃபிடென்ட்டாக நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் இந்த பயிற்சியை பண்ணுங்க.
உங்களால நெனச்ச நேரத்துலலாம் மைண்ட ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு கொண்டு போற அளவுக்கு ட்ரெயின் ஆயிட்டீங்கன்னா, அடுத்ததா நீங்க பண்ண வேண்டியது விஷுவலைசேஷன். நமக்கு ரொம்ப கடினமான பார்ட்டே இந்த விஷுவலைசேஷன் தான். என்னதான் விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் நெறைய டைவர்ஷன் நமக்கு வரும். அவர் அதை எளிதா எப்படி பண்றதுன்னும் சொல்லியிருக்காரு. கற்பனையில ஒரு காஃபி கப்ப நெனச்சு பார்க்க சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் விஷுவலைஸ் பண்ணும்போது அந்த காஃபி கப்ல டீட்டெயில்ஸ ஆட் பண்ணிட்டே போக சொல்றாரு. அதாவது காஃபி கப் எந்த நிறத்துல இருக்கு? எந்த மாதிரியான டிசைன் அதுல இருக்கு? அது நல்ல ஸ்டேட்ல இருக்கா? இல்ல உடைஞ்சு போய் இருக்கா? அதுல காஃபி இருக்கா? இப்படியான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டே போகணும். ஸோ அந்த காஃபி கப்ப நம்ம ரொம்ப மைன்யூட்டா விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணும்போது நம்ம ஓரளவுக்கு விஷுவலைஸ் பண்ண கத்துப்போம். நமக்கு தேவையான விஷயங்களையும் எப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ப்ராப்ளம்ஸ் அதாவது பிரச்சனைகள் என்னவோ அத விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. வேலை தேடிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உங்களுக்கு ஏத்த எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் உங்க பிரச்சனை. இத கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த விஷுவல் உங்க கண் முன்னாடி ஒரு டச் ஸ்க்ரீன்ல இருக்கிறதா நெனச்சுக்கோங்க. அத லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு நகர்த்துங்க. அது அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிடும். அடுத்ததா உங்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி கற்பனை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நெறைய ஆஃபர் வருது. இன்டர்வியூ நல்ல விதமா அட்டெண்ட் பண்றீங்க. இப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க. 3வது ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைச்சிருச்சு. அந்த வேலையில சந்தோஷமா இருக்கீங்க. கை நிறைய சம்பளம் வாங்குறீங்க. இப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்கணும். இது வேலை சம்மந்தப்பட்டதா மட்டும் இருக்கணுங்கிறதில்ல. விரும்பிய வீடு வாங்க, கார் வாங்க, நிறைய பணம் சம்பாதிக்க எதுக்கு வேணும்னாலும் இந்த மெத்தட பயன்படுத்திக்கலாம். 3வது நம்ம செய்ய வேண்டிய காரியம் அஃபர்மேஷன். எப்பவுமே பாசிட்டிவ் அஃபர்மேஷன தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க. நான் பணக்காரன், நான் உடல் நலத்துடன் இருக்கிறேன், நான் பிடிச்ச வேலையில இருக்கிறேன். இப்படியான உங்களுக்கு தேவையான பாசிட்டிவ் அஃபர்மேஷன ரிப்பீட்டடா சொல்லுங்க. அது ரிலேட்டடான வீடியோஸும் நம்ம சேனல்ல இருக்கு. அதாவது நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்ளம் எதுவோ அத நெனச்சு பார்த்துட்டு, இதுக்கான தீர்வு என்னுடைய கனவுல வரணும்னு நெனச்சுக்கிட்டே தூங்கணும். நம்ம கனவுல கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் வரும். காலையில எழுந்ததும் நம்ம அந்த சொல்யூஷன மறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு நோட்ட எடுத்து அதுல எழுதி வச்சுக்கணும். இப்படி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். நமக்கான வாய்ப்புகளும் பெருகிட்டே போகும். இது மாதிரியான பயிற்சிகளை செய்து மனத சரியா பயன்படுத்துவதன் மூலமா நம்மள நாமே உயர்த்தி ஒரு ஹீரோவா மாறலாம். அதே நேரத்துல மனத சரியா பயன்படுத்தாம நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது எதிர்மறை எண்ணங்கள வளர்ப்பதன் மூலமா நம்மள நாமே அழிச்சிடுவோம். விவேகம் படத்துல எனக்கு பிடிச்ச ஒரு டயலாக் இருக்குங்க. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டேன்னு உன் கண் முன்னாடி நின்னு அலறினாலும், நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலயும் உன்னை ஜெயிக்க முடியாது. அதுதாங்க உண்மை. நம்ம வாழ்க்கை எப்படி போகணும்னு டிசைட் பண்ண எதிரிகளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அத நம்ம விரும்பின வழியில கொண்டு போற எல்லா சக்தியும் நம்மகிட்ட இருக்கு. நம்புங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.